அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த தனுசு ராசி நேயர்களுக்கான ஜூலை மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றேன். இந்த ஜூலை மாதத்தில் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகிறது, அந்த ஒரு மாற்றங்கள் இவர்களுக்கு சுப பலன்களாக இருக்க போகின்றதா, இல்லை வேறு ஏதாவது அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குமா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கிரக நிலைகளானது எப்படி காணப்படுது அப்படிங்கிறத இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கப்புறமாக அவர்களுடைய பலன்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தைரிய வீரியஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா குரு, கடத்திரஸ்தானத்தில் சூரியன், அதேபோல் சுக்கிரன் இருக்கிறாரு, அஷ்டமஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உள்ளன. கிரக மாற்றங்களானது 7/7/2024 அன்று சுக்கிரன் கடத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போல் 11/7/2024 அன்று செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரேகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 16/7/2024 அன்று சூரியன் கடத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த மாதம் தன்னம்பிக்கையானது வளரும், பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும், வாய்க்கு ருசியான உணவுகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. வாக்குவன்மையும் உங்களுக்கு அதிகரிக்கும். சொன்ன சொல்லை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். ஆனாலுமே தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அறிவுத்திறன்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் வரலாம். தொழில் வியாபாரங்கள் வளர்ச்சி பெறும். இதுவரை இருந்த தொய்வுகளும் உங்களுக்கு நீங்கும். லாபங்களும் அதிகரிக்கும். இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. காரியங்களை செய்து முடிப்பதில் திறமைகளானது வெளிப்படும். பணவரவுகளும் உங்களுக்கு கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது தேடி வரும். வேலை தேடுபவர்களுக்கு வேலைகளானது கிடைக்கும். கூடுதல் பணியினுடைய காரணமாக உடல் சோர்வுகள் உங்களுக்கு உண்டாகலாம். சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும். கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவுகள் காணப்படும். பிள்ளைகளுடைய கல்வியிலும் மற்ற வகையிலுமே பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்குவார்கள். அதே போல பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளானது நீங்கும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையுமே செய்து முடிப்பீர்கள். மனதிடங்களானது கூடுங்க. கலைத்துறையினருக்கு ராசியில சனி இருப்பதனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக பேசுவது நல்லது. வீண் பழிகளும் உங்களுக்கு உண்டாகலாம். வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கலாம். அரசியலில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும். காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்தாலுமே வெற்றிகரமாகவே பார்த்தீங்கன்னா நடக்கும். எதிர்பார்த்த கடன் வசதிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய பதவிகளும் உங்களுக்கு வரும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனையே உங்களுக்கு கொடுக்கும். சக மாணவர்களுடன் நல்லுறவும் காணப்படும். இந்த மாதத்தில் தடைகளானது நீங்கும். எதிர்ப்புகளும் உங்களுக்கு விலகும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது உண்டாகும். பணவரவுகள் எதிர்பார்த்தது போலவே இருக்குங்க. புதிய நபர்களினுடைய நட்புகளானது உங்களுக்கு கிடைக்கலாம். பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து நீங்கள் முடிப்பீர்கள். திடீர் குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். தீ, எந்திரம் ஆகியவற்றை நீங்கள் கையாளும் பொழுது கவனங்கள் தேவை. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலுமே அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கும். சரக்குகளை அனுப்பும் போது கவனங்கள் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது. குடும்பத்தில் சிறு சண்டைகள் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும்.
மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். சமையல் செய்யும் பொழுது மின் சாதனங்களை இயக்கும் போது கவனங்கள் தேவை. முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனையை கொடுக்கும். பண வரவுகளும் அதிகரிக்கும். தொழில் தொடர்பான காரியங்களை நீங்கள் யோசித்து செய்வது நல்ல பலனையை தருங்க. அதே போல வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். புத்தி சாதுரியத்தினால எல்லாவற்றையுமே நீங்கள் சமாளித்து வெற்றியும் காண்பீர். உங்களது யோசனைகளை அலுவலகத்திலும் குடும்பத்திலும் மதிப்பார்கள். உங்களது மேலான யோசனைகளை சொல்ல தயாராகுங்கள். சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவித்த நிலையும் இப்பொழுது மாறப்போகிறது. தைரியங்களானது பிரகாசிக்கும். எனவே எந்த ஒரு முடிவையுமே சற்றென்று நீங்கள் முடிவெடுங்கள். நல்ல விஷயங்களை தள்ளி போட வேண்டாம். வீடு, மனை, ஆடை, ஆபரணங்கள் போன்ற விஷயங்களில் அவசரம் வேண்டாம். தொழில் செய்பவர்களுக்கு நண்பர்கள் உதவிகள் செய்வார்கள். அதே போல லாபகரமான முதலீடுகளையும் செய்வீர்கள். சிலர் வெளிநாடு பயணங்களானது பார்த்தீங்கன்னா செல்வீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களானது ஏற்படும். சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கக்கூடும். வேலை இடமாற்றங்கள், பதவி உயர்வுகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்கவும். தாயார் மற்றும் தாய் வழி உறவினர்களுடன் மனக்கசப்புகளானது பார்த்தீங்கன்னா ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனங்கள் தேவை. பிள்ளைகளுடைய படிப்பில் மிகுந்த கவனங்களானது தேவை. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியங்களானது ஏற்படுங்க. அவர்களை கடித்து கொள்ள வேண்டாம். எடுத்து செல்லுங்கள். அவர்களை அவசரப்படுத்த வேண்டாம். கலைத்துறையினர் கடுமையாக உழைப்பின் மூலமாக முன்னேற வேண்டியும் இருக்கும். நண்பர்களினுடைய உதவியால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. பெண்கள் சிறிய நோய் என்றாலுமே உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. மருத்துவம் சார்ந்த செலவுகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. கவனங்கள் தேவை. கணவன் மனைவி உறவுகளானது நன்றாக இருக்கும். இருந்தாலுமே விட்டு கொடுத்து போவது நல்லது. திருமண தடைகளானது நீங்கி திருமணங்கள் இப்பொழுது இனிதே நடந்தேறும். அடுத்ததாக இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதத்தில் மனக்கவலைகளானது ஏற்படலாம். முயற்சிகளில் தடை ஏற்படலாம். எதிலுமே எச்சரிக்கை தேவை. கலைத்துறையினருக்கு உடன் இருப்பவர்களுடன் பார்த்தீங்கன்னா சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதுரியமாக பார்த்தீங்கன்னா கையாள்வது நல்லது. வரவேண்டிய பணம் சேரும். உங்களுடைய பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலுமே அதை சாமர்த்தியமாக பார்த்தீங்கன்னா சமாளித்து வெற்றியும் காண்பீர்கள். அடுத்ததாக உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்த பணம் சேரும். அறிவுத்திறமைகளானது உங்களுக்கு வெளிப்படும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்புகளும் உண்டாகும். அடுத்தவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம். கவனங்கள் தேவை. செவ்வாய் பயிற்சியால் உடல் ஆரோக்கியங்கள் மீது கவனங்கள் செலுத்த வேண்டும். இருப்பினும் விபரீத ராஜயோகங்கள் ஏற்படும். திடீரென்று நற்பலன்கள் லாபம் கிடைக்கும். குரு பயிற்சி சாதகமாக இல்லை என்றால் கூட குருவினுடைய பார்வை உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். இருப்பினுமே குரு இருக்கக்கூடிய இடம் கடன் வாங்க வைக்கக்கூடிய நிலையை உண்டாக்கலாம். தேவையில்லாமல் கடன் தொல்லையில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். ஜூலை மாதத்தில் தனுசு ராசியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சூரியன் அஸ்தமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா மறைவது உடல் ரீதியான பிரச்சனைகளை அதிகப்படுத்தலாம். செலவுகளும் உங்களுக்கு அதிகரித்தாலுமே அதற்கு ஏற்ற வரவுகள் இருக்கும். இருப்பினே அலட்சியங்கள் பார்த்தீங்கன்னா வேண்டாம். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய இலக்கை அடைவதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். இந்த மாதம் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலுமே வேலை செய்யலாம். அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காமல் போகலாம். அதே போல் சுக்கிரனோ மற்றும் செவ்வாய் இரண்டுமே பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோக அமைப்பில் இருப்பதனால எதிர்பாராத நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள் போன்றவை ஏற்படும். வேலை மாற விரும்புவார்கள். இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா தைரியமாக அதனை நீங்கள் முயற்சி செய்யலாம். தொழில் வியாபார போட்டிகளானது குறையும். பண வரவுகளும் இருக்கும். புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். உறவினர்களுடைய வருகையும் இருக்குங்க. குடும்ப செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். வெளியூர் பயணங்களின் போது கவனங்கள் தேவை. அதே போல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்காக நீங்கள் பொறுப்புகளை ஏற்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. புதிய நபர்களிடம் எச்சரிக்கை தேவை. அதே போல் இந்த மாதத்தில் வீண் அலைச்சலை நீங்கள் குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது.
பெரியோர்களினுடைய உதவியும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.